1520ஆம் ஆண்டு வரை 50 ஆண்டுகள் வந்து நீடித்திருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சங்கத்தை தொடங்கியவர் வந்து வடுக கருநட ஆட்சியில சமண மதத்தை தலைவராக விளங்கிய அச்சிரநந்தி என்பவர் தான். இந்த செய்தியை வந்து திகம்பரத ரிசனம் என்னும் சமண நூல் வந்து தெரிவிக்குது. இந்த சங்கத்துல 2ஆம் நக்கீரர், 2ஆம் கபிலர், 2ஆம் பாணர், 2ஆம் கல்லாடர், 3ஆம் பெருந்தேவனார், 4ஆம் பெருந்தேவனார் உள்ளிட்ட புலவர்கள் வந்து அங்கம் வகிக்கிறாங்க. 144ஆம் ஆண்டு கோவலனுக்கு அநீதி இழைக்கப்பட்ட கொடிய செயலுக்காக வருந்தி ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்து போறாரு. தன்னோட கணவன் கோவலன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டதுனால கோவமா வந்து கண்ணகி வந்து இந்த மதுரை நகர் முழுவதும் வந்து சுற்றி வர்றாங்க. இந்த கொடுஞ்செயலுக்காக பொற்கொல்லன் வீட்டுக்கு கூட்டமாக சென்ற மதுரை மக்கள் வந்து தீ வைத்து கொளுத்துறாங்க. ஆடி மாத காற்று காரணமாக தீ வந்து வேகமாகவே வந்து அந்த நகர் முழுவதும் வந்து பரவி மதுரை வந்து முற்றிலுமாக எரிந்து போகுது. அதுலதான் இந்த கடைசி